ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈட் வெல் ஃபீல் குட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் ரேப். இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரேப் செய்ய நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம், அதாவது கேரம் சீட். இந்த ஓமம் சேர்த்துக்கும் போது அதை கையில் நல்லா நசுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இன்னும் வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா 1/2 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கலாம். சப்பாத்தி மாவு ரெஸ்ட் ஆகிற டைமில் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்ஸை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு ஆனியன்ஸ் ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம், லைட்டாக ஃப்ரையாக இருந்தாவே போதும். இப்போ ஆனியன்ஸ் ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் ஃப்ரை ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸோ ஃபஸ்ட்டு பீன்ஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். பீன்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை ஆனதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் சீக்கிரமாக வெந்துடும், ஸோ அதனால் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் தான் போடணும்னு இல்லை, நீங்கள் கேபேஜ், கேப்சிகம், மஷ்ரூம் இது மாதிரி வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்து 1 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் குக் ஆகிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஒரு லிட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம சப்பாத்தி கிரேவியெல்லாம் வீட்டில் செய்யும் போது பார்த்திங்கன்னா சப்பாத்தியை நம்ம அதிகமாக சாப்பிடுவோம், அந்த கிரேவியை லைட்டாக தான் தொட்டு சாப்பிடுவோம். பட் இந்த மாதிரி நீங்கள் ரேப் செய்யும் போது இதில் இருக்க வெஜிடபிள்ஸ் தான் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்க, சப்பாத்தியோட அளவு குறைஞ்சிரும். இதனால் உங்களோட வெஜிடபிள் இன்டேக்கும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு காய்கறி நிறையா சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ரொம்ப சாஃப்டாக வேக வச்சிடாதீங்க, லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் தான் ரேப்க்கு நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம இது கூட சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரிகானோ லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரேப் செஞ்சு சாப்பிடும்போது உங்களால் ஒரு ஃபுல் ரேப் தான் சாப்பிட முடியும், அது சாப்பிட்டவே வயிறு ஃபுல்லாயிரும். ஸோ டயட் இருக்கவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிடும் போது உங்களோட கலோரிஸ் இன்டேக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்றனால உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது. சப்பாத்தி மாவு சோக்காகி 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ரேப்க்கான பேஸே ஆரம்பிக்கலாம். இப்போ அந்த மாவுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து அது சின்னதாக பால் மாதிரி செஞ்சுக்கலாம். அதை நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க, ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ மாவு தேய்ச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் சப்பாத்தி செஞ்சிடலாம். இப்போ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை இதில் வச்சு ரோல் பண்ண வேண்டியது தான்.
ஸ்டஃபிங்கை சென்டராக வச்சு இந்த மாதிரி டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள் ரேப் எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.